Hi everyone. Stress அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா a external force acting over the cross sectional area of an object. ஒரு ஆப்ஜெக்டினுடைய சர்ஃபேஸ் மேலே நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோமோ அதை தான் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளைடு பர் யூனிட் ஏரியா. ஒரு யூனிட் ஏரியாவுக்கு நம்ம வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அது ரெண்டுத்துக்கும் உள்ள ரேஷியோ தான் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸுடைய ஃபார்முலா அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பெர் ஏரியா. அதாவது நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அது எந்த ஏரியாவுக்கு வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற ரேஷியோ தான் வந்து ஸ்ட்ரெஸ். ஃபோர்ஸ் வந்து நியூட்டனில் வந்து மெஷர் பண்ணுவோம், ஏரியாவுக்கு வந்து மீட்டர் ஸ்கொயரில் வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்றத வந்து பாஸ்கலில் வந்து நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர்னு எழுதுவோம், இல்லைனாக்கா PA அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுவோம். ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே மீனிங் தான். ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா டென்சைல் ஸ்ட்ரெஸ் அண்ட் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்குது. டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு காம்பனண்ட்டோடைய சர்ஃபேஸில் இருந்து நம்ம வந்து ஃபோர்ஸை வந்து வெளிநோக்கி நம்ம வந்து அப்ளை பண்ணி இழுத்தோம் அப்படின்னாக்கா டென்சைல், அதாவது இழுவிசை, அதான் வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்டில் ரெண்டு சைடுமே வந்து ஃபோர்ஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வெளிநோக்கி வந்து அப்ளை பண்ணுறோம், அதனால் இது வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ். கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து ஒரு ஆப்ஜெக்டினுடைய ரெண்டு சைடில் இருந்துமே அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு உள்ளேயே நம்ம வந்து ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணுறது பேர் வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். இந்த ரெண்டு எஃப்மே வந்து அந்த ஆப்ஜெக்டை வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதால இது வந்து கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னாக்கா டென்சைல் ஸ்ட்ரெஸ், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு டைப் வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.